ஸ்னேகா வந்து இந்த மாதிரி தவறான வந்து நோக்கத்தோடு வந்து தொடரதை பார்த்துட்டு செமையாக டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, தள்ளி விட்டுறாரு ஸ்னேகாவை நம்ம சிவா. ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து செமையை திட்டிட்டு, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற கேவலமாக உனக்கு அசியமா இல்லையா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க சிந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க, நிம்மதி அடைகிறாங்க, சந்தோஷம் தாங்க முடியல சிந்துக்கு. சிந்து வந்து பார்த்துட்டு சிவா வந்து பார்த்துட்டு, இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க உங்களை தேடி தான் வந்து சிவா. இல்லை டாக்டரே நீ வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வரல அப்படின்னோடனே, இப்படி மயில் நினச்சி நிற்கிறவா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறது பார்த்து ஸ்னேகா பயங்கரமாக கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து எவ்வளோ ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சிவாவுக்கு. சிவா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபோனை வந்து சைலண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. இது நினச்சி பார்க்குறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் அவரால் ஜீர்ணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்து வந்து சித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா வந்து சிவா கிட்ட பேசக்கூட முடியல. சிவா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா ஸ்னேகா என்ன ஆச்சுன்னொன்னே, சிவாக்கும் எனக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேறு ஒன்றும் இல்லை, நான் சிவா கிட்ட பேச முடியல. இல்லைம்மா அவன் லீவுன்னு சொல்லிட்டு போகல அப்படின்றாங்க. லீவுன்னு போகலையா? ஆமாம் லீவ் போட்டாம்மா, அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கா. ஐயோ அப்படியா, நான் வரட்டுமா அப்படின்னோடனே, இல்லைம்மா ஏற்கனவே வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே இங்கே வந்து ஸ்னேகா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க சிவாவை. அவங்களுக்கு தேவையான பார்த்து செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க மகா. உடனே வந்து மகா வந்து கேட்குறாங்க, இங்கே பார் நீ ஒன்றும் பண்ண வேணாம் என் பிள்ளைக்கு அப்படின்றாங்க. அவள் செய்யட்டும் விடுமா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல சிந்துக்கு. டாக்டரே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டரே அப்படின்றாங்க. பரவாயில்ல நீ செய் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, டாக்டரே நீ மனசு மாறுவேன் நான் நினச்சி கொடுப்பேன், நான் ஒன்றும் மனசு மாறல, நான் அதான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, கொஞ்ச நாள் வந்து நீ சொல்கிறத நான் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்ச நாள் வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. வந்து ஒரு பிளான் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, சிவாவை வந்து வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. உடனே ஸ்னேகா வந்து மன்னிப்பு கேட்டு பயங்கரமாக வந்து கதறி அழறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து சரி ஓகே நீ கவலைப்படாத, இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு ஸ்னேகாவை நம்ம சிவா. அடுத்து வந்து இங்கே ஸ்னேகா நிம்மதி அடைகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சிவா வந்து வந்துட்டுருக்காரு வண்டியில். அப்போ திடீர்னு யாரோ வெடிமறிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கரெக்டாக அங்கே ராம் நிற்கிறாரு. ராமை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ இந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஓ இது வந்து ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே இறங்குறாரு. நீங்கள் அப்படின்னோடனே, உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை லிஃப்ட் கேட்க தான் வந்து நான் வந்து கை போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்னேகாவோட வந்து ஃப்ரெண்டு தானே, அதுவும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கரெக்டாக அப்படின்றாரு. ஓ அப்படி சொல்லி வச்சுருக்காளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆமாம் பிரதர் அப்படின்றாங்க. ஸ்னேகா உங்களுக்கு எப்படின்னு தெரியும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழக்கமாக? ஆமாம்மா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழக்கம் தான், ஸ்னேகா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து அப்படியா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஸ்னேகா முன்னாடி நேராக வந்து இந்த சிவா கூட இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம. நேராக போயிட்டு ஸ்னேகா முன்னாடியே வந்து வண்டியில் வந்து இறங்குறாரு. அதை பார்த்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக என்னை பற்றி எல்லா உண்மையும் வந்து கண்டிப்பாக இவன் சொல்லியிருப்பானோ, ஐயோ சொன்னால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாத்தையும் சொன்னால் கண்டிப்பாக சிவா என்னை வெறுத்துருவான், அதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முடிக்க மாட்டான், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அதை பார்த்து ராம் ரசிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல. இந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த ஸ்னேகாவது, இந்த மாதிரி வந்து டென்ஷன் ஆகுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பணத்தை வாங்கிட்டேனே அதனால் உண்மையை சொல்ல முடியாதே, எப்போ இவள் பணத்தை கொடுக்கறது நிப்பாட்டுறாளோ அப்போ நான் உண்மையை சொல்லுவேன்ற பயம் இவளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக வந்து ஸ்னேகா வந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அவர் அப்படின்னு உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோன்னு.